எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட திரைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ராஜமுருகன் அவர்களை வந்து குக்கூனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து வட்டி முதலும் ஜிப்சி போன்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் தொடர்களை ஒரு ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, அதே நேரத்தில் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நல்ல அறிவு இருக்கிற இடதுசாரி சிந்தனை உள்ள ஒருவர் சினிமா துறைக்கு வரும்பொழுது, அதுவும் டைரக்டராக ரைட்டர் கம் டைரக்டராக வரும்பொழுது அவருடைய ஆதங்கமும் அக்கறையும் சமூகத்தின் மேலே எப்படி இருக்குமோ அதே வகையில் தான் அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பார்ட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேயும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சசி சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சைத்ரா, அவங்கள விட்டுறாதீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை அவங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவின் நாயகனான ஷான் ரோல்டன் அவர்களை பற்றி நிறையா பேசணும். நாங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தபோது தான் நிறையா பேசினோம். அதனால் இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ எல்லாருடைய பேச்சுக்கள்லேயும் தெரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து அதனுடைய சுகதுக்கங்கள் அனுபவித்து அதுலேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை எடுத்து அதில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு தனி நிகர் ஒரு அடையாளமாக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அதோடு கூடிய ஒரு அக்கறையுமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல சினிமாவை, மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறதுக்கும் அதுக்கு உறுதுணை ஆகிறதுக்கும் உதவுது. ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா பிக்சர்ஸ்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து கதைகளை கேட்டுட்டு இதில் என்ன கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் ஒரு படத்தை, மக்களுக்கான ஒரு படத்தை, அதுவும் ராஜமுருகன் போன்ற அவருடைய எழுத்துக்களோடு கூடி வர படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிக சிறப்பான விஷயம். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வெளியே வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஷோகேஸில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. தங்க ஆபரணங்கள் மட்டும் இல்லை, வைர ஆபரணங்கள் மட்டும் இல்லை, இரும்பில் செஞ்ச ஒரு கலைப்பொருளுக்கும் ஷோகேஸில் இடம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய ஷோகேஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஷான் ரோல்டோட மியூசிக் கேட்கவே வேணாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம். என்னுடைய 3 படங்கள், நான் நடித்த 3 படங்களில் இருந்திருக்கேன். அவருடைய மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜோக்கர், பாட்டல் ராதா, அப்புறம் இப்போ மைலாடு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது February 13. ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் இதை பற்றி நிறையா எழுதி இதை வந்து மக்கள் மத்தியில் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.